Hello friends, welcome to JSN Ari Works. இந்த வீடியோவில் நாம் லீஃப் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு லீஃப் ஷேப்பில் ஒரு டயக்ராம் வரைஞ்சி வச்சுக்கோங்க. கரெக்டாக சென்டர் பார்ட்டில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லீஃபை சுற்றியும் ஃபஸ்ட்டு நாம் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ப்ளவுஸில் த்ரெட் ஒர்க் பண்ணும்போது கொடி டிசைனில் வர லீஃபுக்கு லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ஃபிஷ் போனும் ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ பார்த்துட்ருக்க இந்த லீஃப் ஃபில்லிங்கும் வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். முடித்த உடனே ஒரு எண்ட் நாட் போட்டு விட்டுருங்க. அடுத்ததான் கரெக்டாக அந்த எட்ஜ் டிப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி நடுவில் ஒரு செயின் ஸ்டிச் லாங் செயின் போட்டுக்கோங்க, ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரே சைடு தான் ஃபில் பண்ணிகிட்டே வர போகிறோம். அதனால் செயினுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச், வெளியே ஒரு ஸ்டிச், அப்புறம் நடுவில் ஒரு ஸ்டிச் கொண்டு வந்துட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க. நாம் ஃப்ளாட் லோட் பண்ண சேம் மெத்தட் தான் இப்போது இந்த லீஃபில் அப்ளை பண்ணுறோம். ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. நேராக போயிட்டு செயினுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச்சும் வெளியே ஒரு ஸ்டிச்சும் கொடுக்கணும். அதை அப்படியே நடுவில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு லாக். செயினுக்கு உள்ளே வெளியே அகெயின் சென்டரில் அந்த கோடு போட்ட இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் பண்ணிக்கோங்க. நாம் ஃப்ளாட் லோடிங்கில் பார்த்த சேம் டெக்னிக் தான் இப்போது லீஃபில் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சிலபஸில் க்ராஸ் ஸ்டிச்சுன்னு ஒன்று இருக்கும். அது நார்மல் ஜிக்ஜாக் மாதிரி தான் வரும். ஸோ அதனால் அதை நான் ஒமிட் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணியிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு மெத்தடாக லீஃப் ஃபில்லிங் கூட இருக்குது. அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். கொஞ்சம் பெரிய பெரிய லீஃப் அண்ட் பெட்டல்ஸுக்கு, ஃப்ளவரோட பெட்டல்ஸுக்கு இந்த ஸ்டிச்சை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு போட போகிற லீஃப் ஃபில்லிங் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற லீஃபுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரொஃபஷ்னல் ஆரி கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட்டோட 3 month கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஒன் சைடு ஃபுல்லாகவே இந்த லீஃப் ஃபில்லிங் கம்ப்ளீட் ஆக போகுது. முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக இங்கே ஒரு கீழே எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. ஒன் சைடு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இப்போது நெக்ஸ்ட்டு சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கும் சேம் இதே ப்ரொசீஜர் தான். அந்த சைடு எப்படி ஃபில் பண்ணமோ இப்போது சேம் இந்த சைடும் ஃபில் பண்ணி எடுத்துட்டோம். சென்டரில் கண்டிப்பாக கேப் தெரியும். ஏன்னா நம்ம டபுள் சைடும் தனித்தனியாக ஃபில் பண்ணுறதால அந்த சென்டர் கேப் கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கு நாம் இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நான் சீவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த கம்பெனி எஸ்ஆர்டி அப்படின்ற பிராண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இந்த பார்த்துக்கோங்க. வாங்கிறதுனா இந்த பிராண்டை வாங்கிக்கோங்க. இது கொஞ்சம் சீக்கிரம் அறுந்து போகாமல் இருக்கும் இந்த சீவிங் த்ரெட். அண்ட் நான் நம்பர் 14 நீடில் எடுத்திருக்கேன். 2 அப்படி இல்லைன்னா 3 சுகர் பீட்ஸ் வந்து எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி விடுங்க.
சுகர் பீட்ஸ், ஜர்தோசி இதுக்கெல்லாம் நாம் 23 அப்படி இல்லைன்னா 24 நம்பர் நீடில் தான் வந்து எடுப்போம். அதில் கொஞ்சம் நிறைய லோட் பண்ணலாம். இப்போ நான் த்ரெட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதால சேம் இதே 14 நம்பர் நீடிலே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 3 பீட்ஸாக நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரே நேரத்தில் 3 பீட் எடுக்க வரலை, போட வரலைன்னா நீங்கள் சிங்கிள் பீட் அப்படி இல்லைன்னா டபுள் பீட் கூட எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இந்த லீஃப் ஃபில்லிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரி கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.